அது நினைக்கிறீங்களா? கொஞ்சம் தப்புதான். இல்லப்பா. தமிழ்நாடுன்றது ஒட்டுமொத்த உலகமே இருக்குது. ஆமா ஆமா, தமிழ் மக்களுக்கு எல்லா பக்கமும் எல்லாருமே இருக்காங்க. இவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 40-50 லட்சம் பேராவது இளைஞர்கள் இருப்பாங்க. என்னுடைய தொண்டர்களை திட்டுற மாதிரி சொல்லியிருக்கோம். என்னது இல்ல இப்ப அவர் வந்துட்டு அடிக்கடி வெளியே வராம இருக்காரு. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அவரை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எல்லா அரசியல்வாதி நிறைய இருக்குல்ல, அடிக்கடி வெளியே வந்தாங்கன்னா என் தலைவர் எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? ஆமா, முக்கிய துப்பாக்கி எல்லாம் எடுத்து மெத்த வராங்க. எல்லாருக்கும் உயிர் மேல பயம் இருக்குல்ல, அதுல என் தலைவருக்கும் இருக்கும். உயிர் மேல பயம்? அவர் பயம் எல்லாம் கிடையாது. பயம் இருந்துச்சுன்னா அவர் எகிட்ட நிக்க மாட்டாருல்ல. ஆபத்து வந்துச்சுன்னா இல்ல. இப்ப கரூர் விஷயத்துல இருந்தே எல்லாருமே அவரை விமர்சனம் பண்றாங்க. அவர் வந்துட்டு நேரடியா அங்க போய் பார்க்காம இங்க வந்துட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு இது பண்றாரு அப்படின்னு மாதிரி விமர்சனம் இருக்கு. அடிக்கடி வந்துட்டு அவரும் வெளியே வந்து பேசலாம், பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசலாம், மக்களுக்கான கஷ்டத்தை பேசலாம். வெறும் ஓட்டு அரசியல மட்டும் பண்றாரு, எங்கெங்க ஓட்டு எல்லாம் இருக்கோ அதை மட்டுமே பண்றாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. கட்சியில வந்திருக்காரு, எல்லாமே புரியும். யாருமே வந்த உடனே எல்லாமே புரிஞ்சிடாது. அவரு இப்ப வந்து முயற்சி பண்றாரு, அவ்வளவுதான். அந்த முயற்சி வந்து வெற்றி ஆகுமா தோல்வி ஆகுமான்னு இனிமேதான் தெரியும். அது வந்து அந்த முயற்சி வந்து நம்ம வந்து கீழே தள்ளிடக்கூடாது, தூக்கிதான் விடணுமே கண்டி கீழே தள்ளக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம்.